ஹலோ எவ்ரிவன், நான் தான் அவங்க பொம்மி. இந்த வீடியோவில் பொட்டேட்டோ வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரொம்பவும் டேஸ்டான ஸ்நாக்ஸ், அதுவும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றவங்க யாரும் கண்டிப்பாக போதுன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்க தோலை நீக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு அது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு. நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே நான் 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். உருளைக்கிழங்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ப்ரெட்டை இது மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு சேர்த்துட்டு கையை வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ எடுத்து நான் உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு மைதா மாவில் ஒரு டிப் பண்ணிக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸில் ஒரு டிப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபோர்க் வச்சு இது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இந்த டிஷ் இன்றைக்கி 2 ஷேப்பில் பண்ணியிருந்தேன். ஃபோர்க் வச்சு ஒன்று பண்ணியிருந்தேன், நார்மல் ரவுண்டில் ஒன்று பண்ணியிருந்தேன். ஓகே, ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கடாய் சுடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடானதும் இந்த பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி. ரொம்பவும் ஈஸியாக, ரொம்பவும் சூப்பராக டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் பார்க்க பூமி ரம்மன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பர் சொல்லு.